நியூஸ் ஆன் தமிழ் மற்றும் MIT கல்லூரி இணைந்து நடத்திய பிரம்மாண்ட துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். 40க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மாணவர்களின் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். சீனியர், ஜூனியர் என இரு பிரிவுகளில் தலா 3 வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பதக்கம், சான்றிதழ் வழங்கப்பட்டது. நியூஸ் 7 தமிழின் மூத்த ஆலோசகர் ஷியாம்குமார், கல்லூரி முதல்வர் நவீன் சேட் மற்றும் ஸ்ரீ அகாடமி நிறுவனர் அருண்குமார் ஆகியோர் மாணவர்களுக்கு நினைவு கோப்பை, சான்றிதழை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், இங்குள்ள மாணவர்களை அப்துல் கலாமாகவோ விண்வெளி ஆராய்ச்சியாளர்களாகவோ சந்திக்க காத்திருப்பதாக கூறினார். உங்களுடைய அறிவு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவை பார்த்து மற்ற நாடுகள் பயப்படுது அப்படின்னா, இங்கே நம்மகிட்ட இருக்கின்ற வெப்பன்ஸை சார்ந்து, நம்மகிட்ட இந்த டெக்னாலஜியை சார்ந்து அவங்க பயப்படல. நம்மகிட்ட இருக்கக்கூடிய இது போன்ற இளைய சக்தியை பார்த்து தான் மற்ற நாடுகள் பயப்படுகிறார்கள். ஸோ அந்த இளைய சக்தி நீங்கள் நல்ல விதத்தில் உங்களுடைய அறிவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், நான் ஒன்று கண்டுபிடித்தது மூலமாக இந்த ஒரு மாற்றம் நடந்திருக்குதுன்னா அதை விட வேறு என்ன வந்துடும்? அது எல்லாத்துக்கும் அது அமைந்து விடாது. அது மாணவ பருவத்தில் இருக்கின்ற நமக்கு தான். இது ஒரு விதை. இன்னைக்கு நியூஸ் 7 போட்டுக்கிறது ஒரு விதை. அந்த விதை நாளைக்கு மிகப்பெரிய ஒரு மரமாக, அறிவு மரமாக செழித்து வரும்பொழுது அதன் மூலமாக அந்த நிழலில் பயன்பெறக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்முடைய தமிழ் சமுதாயம் அமைந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சியெலாம் நான் அழைப்பு வரும்பொழுதெல்லாம் தவறாமல், அடுத்த மேக்ஸிமம் தவறாமல் கலந்து கொள்வது. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஐடியாவை முதல்ல கன்சீவ் பண்ணும். ஃபஸ்ட்டு அந்த சிந்திக்கக்கூடிய திறன் நமக்கு தேவைப்படுது. சரி, இது ஏன் இப்படி போகுது, இது இப்படி மாற்றினாதான் தந்தை பெரியார் தானே சொல்கிறார், ஏன் எதுக்கு முதல்ல கேள்வி கேளு, நானே சொன்னாலும் நம்பாத. உங்கள்கிட்ட இருக்க சொந்த அறிவை, பொது அறிவை பயன்படுத்தி கொண்டு நான் சொன்னது சரின்னா ஏற்றுக்கலைன்னா ஏற்றுக்காம போ அப்படி சொல்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார் அவர். ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்ன புதுவிதமான கண்டுபிடிப்புகள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்களும் மாணவர்கள் சொல்லுங்க. ஏன் நாளைக்கு நீங்கள் சொல்கிறது கூட நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக கூட அரசாங்கத்தின் மூலமாக அறிவிக்க முடியும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். ஆக அந்த விதத்தில் உங்களை மட்டும் இல்லை, உங்களை இந்த இடத்துல தயார்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள், அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய பாராட்டுகளை நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நியூஸ் 7 எஜுகேஷன் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அசுர வளர்ச்சியோட மிகப்பெரிய இடத்துக்கு ஷாம் சார் கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ ஷாம் சாருக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி ஹப் ரிப்போர்ட்டர் அருண் சார், மிஸ்டர் அருண்குமார் சார். ஸோ அவருடைய சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்க முடியாது. கிரவுண்ட் டு த எர்த் அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதர் ஸ்டாஃப் மெம்பர் திரிவேதா, மிஸ்டர் சுந்தர், இவங்கெல்லாம் நியூஸ் 7லேருந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சது. உங்களுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் வெளி உலகத்திற்கு இன்னைக்கு காட்டியிருக்காங்க அப்படின்னா இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இதை இந்த அளவுக்கு அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க நியூஸ் 7. அதுக்காக உழைச்ச நியூஸ் 7 சேனல் மெம்பர்ஸ் அத்தனை பேர்த்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பார்ட்டிசிபேஷன் இட் செல்ஃப் இஸ் அ சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 800 முதல் 1000 மாணவ மாணவியர் இந்த நிகழ்வில் கலந்துருக்கீங்க. இது யாரோ ஒரு சில மாணவர்களை வெற்றியாளர்களாக அறிவிப்பாங்க. அப்போ மிச்சவங்கெல்லாம் தோல்வியாளர்கள்னா அதெல்லாம் கிடையாது. உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்புக்காக காத்திரு, அந்த வாய்ப்பை நோக்கி உழைத்திடு, கண்டிப்பாக உன்னையும் வெற்றி அடையும். ஏன்னா ஐன்ஸ்டீன் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் 10,000 முறை தோற்றதாக ஒரு கதை சொல்லுவாங்க. அப்போ 10,000 முறை தோற்றுவீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவர் பதில் சொல்லுவாரா, 10,000 முறை இப்படி பல்பு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் கண்டுபிடிச்சேன், இது 10,000வது முறையில் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவாராம். இந்த ஒரு உதாரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு வெற்றி வாய்ப்பை இந்த முறை நழுவ விட்டவர்கள் அடுத்த முறை இதைவிட பெரிய அரங்கில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவியருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது தார்மல் பவர் பிளான்ட். இது வச்சு வாட்டர் வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண முடியும். வாட்டர் வச்சு கோல் பால் பண்ணுற இடத்துல ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜி வச்சு வாட்டர் ஸ்டீமாக மாற்ற முடியும். அந்த ஸ்டீமை நம்ம டர்பைன் போட்டோம்னா அந்த டர்பைன் மோட்டரால் வேலை செய்யும். அந்த டர்பைன் சுற்றுறதுனால எலக்ட்ரிசிட்டி கிடச்சி அந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு நம்ம தினம் யூஸ் பண்ண முடியும். இப்போ நாங்கள் வேஸ்ட்டுங்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி, இவங்க நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அதை சால்வ் பண்ணுற மாதிரி, இது இதோட சொல்யூஷன் அந்த ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள்ங்கிற
மூணு இதுக்குள்ளார வரும். லைக் நாங்கள் வந்து இப்போ இவேஸ்ட்லேருந்து எடுக்கிற காப்பர் ஜிங்க் அயன்லாம் வச்சு எலக்ட்ரோகல்ச்சருங்கிற இது பண்ணுறோம். அந்த மாதிரி இப்போ இவங்க வந்துட்டு அதே மாதிரி தான் ரீசைக்கிள் பண்ணியிருக்காங்க இவேஸ்ட் வச்சு. இன்வெர்டர் வந்து வீட்டில் கரண்ட் இருக்கும் போது எப்போதும் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் பேட்டரியிலேருந்து நம்ம அவுட்புட் வந்து ஏசியாக எடுக்க முடியாது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்கு தான் ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு வழியாக நம்ம டிசி டு ஏசியாக கன்வெர்ட் பண்ணி அந்த இதுவை எடுத்து அவுட்புட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வெஹிக்கல்ஸ்லேருந்து வர கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைட்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானது. இப்போ நம்ம திருச்சியில் இருக்கோம், இப்போ நம்ம டெல்லிக்கு போனால் அங்கே நம்மளுக்கு மூச்சு விடுற ப்ராப்ளம் லைட்டாக வரும். ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஃபேக்ட்ரிஸு வெஹிக்கல்ஸு எல்லாமே இருக்குது. அதை வந்துட்டு நம்ம ப்யூரிஃபை பண்ண போகிறேன். இப்போ டெல்லியில் இருக்க சில ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டோர் கார்பன் ஏர் பியூரிஃபைர்னு ஒன்று பண்ணுறாங்க. அது வந்துட்டு என்னென்னா எல்லாத்துக்கும் ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறதுனால அது வந்துட்டு அந்த கெட்ட காற்றுலாம் எடுத்துட்டு நல்ல காற்று கொடுக்குற மாதிரி ஒரு மிஷின்லாம் பண்ணுறாங்க. நம்ம பூமி அழிஞ்சிட்டே இருக்குது. 2.24 மில்லியன் வந்து அழிஞ்சிருச்சு. நம்ம இவ்வளோ நன்னீராக இருக்கிறது 0.2 சில்லியன்ஸ் தான் நன்னீராக இருக்கின்றது. நம்ம இதை எப்படி இன்னும் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டா டீக்ரைட் பண்ணுற முறை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த டீக்ரைட்னால வந்து நிறைய வந்து மக்களுக்கு மறுசுழற்சி செய்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கின்றது. நான் வந்து ரிவர் கிளீனிங் மிஷின் ஒரு ப்ராஜெக்டை வந்து பண்ணேன். இது மூலயமா ரிவரை வந்து அசுத்தப்படுத்தின ரிவரை வந்து எப்படி சுத்தப்படுத்தலான்றதை வச்சு நான் ஒரு ஐடியா வச்சு பண்ணேன். இப்போ நான் பண்ண ப்ராஜெக்டை வந்து உண்மையானுமே செஞ்சிச்சோம். இந்த அசுத்தமாக இருக்கிற ரிவரு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி நம்ம மீண்டும் அதை பயன்படுத்தலாம். நான் பண்ணது மூலயமா குப்பை பாசம் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி மறுசுழற்சி செஞ்சு நம்ம அந்த ஏரி குளம் இதெல்லாம் புத்தம் புதுசாக பயன்படுத்தலான்றதை நான் மனசில் வச்சு அந்த இதை நோக்கமாக கொண்டு நான் இந்த ப்ராஜெக்டை செஞ்சேன். இங்கே வந்து நாங்கள் வந்து எந்த டாப்பிக்கில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோலார் பேரபலிக் டிஷ். இங்கே வந்து நிறைய எக்ஸிபியூட்டை நாங்கள் வந்து பார்த்தோம். அது மூலயமா நிறைய ஐடியாஸை வந்து கேதர் பண்ணோம். எங்கள் ஸ்கூல்லையும் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது, அதுக்கும் ஐடியாஸ்லாம் கேதர் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. நான் இந்த துளிரும் விஞ்ஞானி காம்படிஷனுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து எப்படி பண்ணுறது என்னென்னலாம் பண்ணுறதுங்கிற கற்றுக்கிட்டேன். அப்புறம் நான் வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷன் ஆகி பண்ணேன். இதை வந்து துளிரும் விஞ்ஞானிங்கிறத ஆரம்பித்தவங்களுக்கு நன்றி தெரிவித்து நியூஸ் 7 ஆகட்டும், நம்ம ஸ்ரீ அகாடமி ஆகட்டும், ஸ்பேஸ் இந்தியா ஆகட்டும், எம்ஐடி காலேஜுக்கெலாம் இந்த ஸ்பான்சருக்கெல்லாம் நன்றி தெரிவித்து மாணவர்களுக்கு வந்து இதை உருவாக்கியதுக்கு எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்து நம்மளை கல்வித்துறை அமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்து நாங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியா அப்படின்ற ஒரு இதில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்கள் ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். எப்படி பண்ணணும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும், எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்கே நிறைய நாங்கள் பார்த்தோம். இது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இங்கே இருக்கவங்க எல்லாத்தோட ப்ராஜெக்டை பார்க்குறப்ப எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஐடியாஸ் வந்து எங்களால் கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த ஒரு நியூஸ் 7 சேனல் கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப வந்துட்டு கடமைப்பட்டிருக்கோம்.